ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம காளான் கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து காளான் வந்து ஒரு 200 கிராம் இருக்கும், அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து பவுடர் பண்ணுறதுக்கு வத்தல் ஒரு 7-8 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூனு மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த பூவு, இது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றும் எடுத்து வச்சுருக்கேன், ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் எண்ணெய், கொஞ்சம் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சில் ஒரு பெரிய சில்லை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 4 முந்திரி பருப்பு. இது வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆனியன், சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பூண்டு ஒரு பல் மட்டும், கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு பல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தனித்தனியாக இதை வந்து பவுடர் பண்ணுறதுக்கு ஃப்ரை பண்ணி எல்லாம் பவுடர் பண்ணிக்கிடுவோம். இதை கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கி பேஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிடுவோம். இது ரெண்டையும் தனியாக ஆட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம இந்த காளான் சுத்தம் பண்ணுறதை வந்து கொஞ்சம் வெந்நி வச்சு அதில் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா பொடுசாக கட் பண்ணி கொஞ்சம் வெந்நி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹாட் வாட்ரு, இந்த ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கிடுவோம். அதனால் காளானை இப்போ கட் பண்ணி போடுறேன். காளானை கட் பண்ணி கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம், சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுவோம். காளானை பொடுசாக கட் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன், அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பவுடருக்கு வேண்டியதை ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு வந்து வத்தல், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டுக்கோங்க. மல்லி 2 ஸ்பூனு, ஜீரகம் கொஞ்சம், மிளகு 1/2 ஸ்பூனு, சோம்பு 1/2 ஸ்பூனு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இதெல்லாம் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இதெல்லாம் பவுடர் பண்ணுறதுக்கு. இந்த லெவலில் நம்ம எடுத்து கொட்டிடுவோம். இப்போ இந்த காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த காம்பை எடுத்துருவோம். வத்தலில் இருக்கிற காம்பை பிச்சு எடுத்துருவோம். பவுடர் பண்ணுறதுக்கு வேண்டிய ஐட்டத்தெல்லாம் வறுத்து இப்போ வச்சாச்சு, ஆறட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்குரியதை கொஞ்சம் ஆயில் விட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பூண்டு பல், தக்காளி, இதெல்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆயில் விட்டு வதக்க எடுத்துக்கிடுவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை. இதை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து பவுடர் பண்ணி எடுக்கணும். இந்த தேங்காயும் முந்திரியவும் பால் எடுக்கிறதுக்காக இதை தனியாக வச்சுருக்கேன். இது இப்போ 3ஐயும் தனித்தனியாக நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். தேங்காயும் முந்திரியும் போட்டு பால் எடுத்து வச்சாச்சு. இது வந்து தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பூண்டு, இதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது வந்து பவுடர் பண்ணுற ஐட்டத்தை ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது வந்து நம்மளுக்கு காளான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதே சட்டியை அடுப்பில் வச்சு அதுலேயே நம்ம இப்போ காளானை வறுத்து எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிடுவோம். ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க, அப்போ தான் காளானுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கூட இருக்கும். நானும் ஆயில் கொஞ்சம் கூட விடுறேன், பார்த்துக்கோங்க. ஆயில் வந்து எப்போவுமே காளான் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. முன்னாடி இயற்கையாக கிடைக்கும், அது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து வேளாண் துறையிலேருந்து நம்மளுக்கு உற்பத்தி செய்கிற காளான் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் அவ்வளோவா கம்மியாக தான் இருக்கும். இந்த இயற்கையாக கிடைக்கும். மழை, இடி, மின்னல் வரும்போது காளான் அதுவாக உற்பத்தி ஆகும். அந்த காளான் வந்து இதை விட ரொம்ப டேஸ்ட் இருக்கும். எண்ணெய் காயட்டும், நம்ம இந்த காளானை போட்டு நல்லா வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு ரெடி பண்ணுவோம். ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இதுலேயே நம்ம காளானை போட்டு நல்லா வதக்கி பெருக்கி நல்லா கொஞ்சம் நேரம் இதிலே வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் தான் மசாலா ஐட்டத்தை விடணும். நல்லா கொஞ்சம் நேரம்
வதங்கட்டும். இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறோம். இதுக்கு வந்து சால்ட் வந்து கம்மியாக போட்டாலும் நல்லா நிறையா தெரியும், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. அளவு சால்ட்டு கொஞ்சம் கவனமாக போட்டுக்கிறணும். காளான் வந்து அவ்வளவா சால்ட் இழுக்காது. இதை ஒரு மூடியை போட்டு மூடி வைப்போம். கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே வேகும். காளான் வந்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வேகுது. இது வந்து தண்ணி விட்டுரும். காளானில் வந்து தண்ணி இருக்கும் ஏற்கனவே, அது தண்ணி விட்டு நல்லா வேகுது. இந்த தண்ணியே போதும் நம்மளுக்கு. இதில் வந்து இப்போ மசாலா ஐட்டங்களை போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து பவுடர் பண்ணி வச்சதை போடுறேன். அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, தக்காளி ஆனியன் பேஸ்ட் இருக்குல்ல, அதை போடுவோம். லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் பால் விட்டுக்குருவோம். இறக்க ஒரு 5 நிமிஷம் இருக்கையில். இது வந்து நல்லா சுருளை வேகணும், சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு கிண்டி விடுங்க. நல்லா சுண்டி வரும்போது நம்ம தேங்காய் பால் விடுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வருது, சுண்டி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பாலை விடுவோம். தேங்காவும் முந்திரியும் போட்டு ஆட்டி வச்சுருக்கோம்ல, பால் எடுத்து அதை விடுவோம். இது கொஞ்சம் நல்லா சுண்டி கிரேவியாக வரட்டும், நல்லா சுண்டட்டும். கொஞ்சம் அடுப்பை கூட்டியே வைங்க. சுண்டி வர மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. நன்றி.